ஹலோ மாஸ்டர்ஸ், பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎன்சி மாஸ்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். ஸோ நம்ம எனர்ஜி கோர்ஸ் புக்கு பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு லாஸ்ட் 2 days நம்ம எனர்ஜி கோர்ஸோடைய ரியல் ப்ராக்டிஸ் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ இது வரைக்கும் நம்ம ஆங்கரிங் கோட் பார்த்துருக்கோம். ஆங்கரிங் கோட் நம்மளுடைய கான்சியஸ்னஸ், நம்மளுடைய அவேர்னஸ் வெளியில சிதறடிக்காம நம்மளுடைய அந்த எனர்ஜி கோர்ல நம்மளை ஆங்கர் பண்ணி ஊன்றி நிறுத்துறதுக்கான ஒரு கோடு. அடுத்தது ஃபீலிங்ஸ் கோட். நம்ம எப்படி உணர்றோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வெளியில அவேர்னஸ்ல இருந்து அதையும் நம்ம உடல்ல எங்க பிளாக்கேஜ் இருக்கு, எனர்ஜி பிளாக்கேஜ் இங்க இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான கோட் ஃபீலிங்ஸ் கோட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளியரிங் கோட். ஆத்தர் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஆத்தரும் கைரோப்ராக்டிக் டாக்டர் டாக்டர் அவங்க அப்பாவும் கைரோப்ராக்டிக் டாக்டர் இல்லைங்களா? அவங்க அப்பா அவர் தான் பிஎஸ்டி, அந்த பெஸ்ட் டெக்னிக், அது என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். அதை கண்டுபிடிச்சவர், அதை டிசைன் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி அது கண்டுபிடிச்சவர். ஸோ அவர் ரொம்ப அது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அப்ளை பண்ணும்போது அவங்க பண்ற டெக்னிக் எல்லாம் அப்ளை பண்ணும்போது சில பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே ஹீல் ஆகுது, சில பேஷண்ட்ஸ்க்கு அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்பதான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, யாருக்கெல்லாம் அந்த எனர்ஜி ஃப்ளோ பிளாக்கேஜ் இருக்கோ அவங்களுக்கு ஹீலிங் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அது எப்படி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரி நம்மளுக்கு தெரியாம அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகி இது எனர்ஜி பிளாக்கேஜ் நடக்கிறதுனாலதான் இப்படி நடக்குது அப்படிங்கறது அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறாரு. ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கு சிஸ்டம்ல. அது எப்படி நம்ம சாப்பிடும்போது அந்த நம்ம சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அந்த செரிமானம் நடக்குதோ, அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை பிரிச்சு அதை சரி பண்ணி, ஓகே இது தேவையானது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராசஸ் பண்றோம். அந்த ப்ராசஸ் பண்ண முடியாத பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸை விஷயங்களை சிலது நம்ம உள்ளார வச்சிருக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் சிஸ்டம். அதுதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைங்களை கொடுக்குது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இது எப்படின்னா, ஆக்சுவலா ஃபீலிங்ஸ் கோட் என்ன, நம்ம இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடந்தா அதை எப்படி நம்ம உடம்பளவுல ஃபீலிங்ஸா புரிஞ்சு ப்ராசஸ் பண்றது. இந்த கிளியரன்ஸ் கோட் இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருப்போம் இல்லைங்களா? அதையெல்லாம் பாஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற விஷயங்களை சரி பண்றதுக்கு தான் இந்த கிளியரன்ஸ் கோடு. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் இருக்கு. அது போக நம்மளுக்கு சப்கான்ஷியஸாவும் நம்மளுக்கே தெரியாத ஒரு பகுதியும் நம்ம உடம்புல நமக்குள்ள இருக்கு. அது அந்த எனர்ஜி அந்த எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது, அங்க என்ன இருக்குதுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது நம்மளோட எமோஷன்ஸை இம்பாக்ட் பண்ணுது, நம்மளோட எனர்ஜி ஃப்ளோவை இம்பாக்ட் பண்ணுது, நம்மளுடைய உடம்பையே அது இம்பாக்ட் பண்ணுது. ஸோ நம்ம அந்த ஆக்சஸை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம அது என்ன சொல்றது, சப்கான்ஷியஸ் ஆக்சஸை நம்ம இதுல நம்ம எடுக்க போறோம். ஸோ அந்த டாக்டரோடைய அப்பா அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, நம்மளுக்கு கான்சியஸாவும் சப்கான்ஷியஸாவும் அந்த நர்வஸ் சிஸ்டமோடைய கனெக்ஷன்ஸ் உள்ளார போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல நமக்கு ஒரு ட்ராப் டோர், ஒரு ஒரு எப்படி நம்ம என்ன சொல்றது, நம்ம நிறைய பொருள் வீட்டுல இருக்குதுன்னு எல்லா ரூமே அடைச்சிட்டு இருந்ததுன்னா ஒரு ஷெல்ஃப்ல எல்லா பொருளையும் போட்டு ஒதுக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து கிளியர் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பகுதியை தான் அவரு நம்ம சப்கான்ஷியஸ் பார்ட்ல ஒரு ட்ராப் டோர் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் இது ஒரு உவமை அப்படி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்குதான் அவர் பயோ எனர்ஜெட்டிக் சிங்க்ரனைசேஷன் டெக்னிக் அப்படிங்கறது அவரு கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்றது மூலமா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த எனர்ஜியை நம்ம எடுத்து கிளியர் பண்ணி நம்ம பாடி பூரா அதை சிங்க்ரனைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த இது நம்மளுக்கு புரியாததுனாலதான் நம்மளுக்கு கிரானிக் டிசீஸ், ஹீல் ஆகாதது, சில சில இடத்துல இப்ப சில பேருக்கு காயம் கட்டானாலே அது இது ஒர்க் ஆகணும் இல்லைங்களா? ஹீல் ஆகணும் இல்லையா? அந்த டிஷ்யூஸ் எல்லாமே க்ரோ ஆகி ஹீல் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம்
ஆகாதது, அந்த அந்த ரீசன்லாம் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் பகுதி தான் வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்ப கிளியரிங் கோட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த கிளியரிங் கோட் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம அந்த நம்மளுக்கு தெரியாத அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பாக்கெட்ஸை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி அதை வந்து கிளீன் பண்றது தான் நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஒரு எய்ம். இதனுடைய எய்ம் நம்ம வந்து மேலாக்க வந்து அப்செட் ஆகுற மாதிரி தெரியும் ஒரு விஷயத்துக்கு. ஆனா அதுக்கு கீழே வந்து நிறைய விஷயங்கள் அண்டர் கரண்டா வந்து நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது. மேலாக்க நடக்கிறது மாத்திரம்தான் நம்ம கான்சியஸ் மைண்டால நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஆனா அண்டர் கரண்ட்ல இருக்கிறது எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுது? நம்மளுடைய சப்கான்சியஸ் இதுக்குதான் வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகுற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? நம்ம வந்து கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் பேசிக்காது. அதனால என்ன பண்ணுது, இந்த சப்கான்சியஸோட மெயின் வேலையே நம்மளுடைய இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஹார்ட் பிரீத்திங், டைஜஷன், நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுதான் வந்து சப்கான்சியஸோடைய வேலை. ஸோ அது வந்து நம்ம பாடியை வந்து எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது தான் அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சேஃப்டி ஃபர்ஸ்ட்ங்கிறது தான் அதனுடைய ப்ரையாரிட்டி. ஸோ அது வந்து எல்லாமே எமர்ஜென்சி மோட்ல ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சா உடனே வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஆக்டிவேட் பண்ணிட்டு அது வந்து அந்த ட்ராப் டோர் வந்து மூடி வச்சிரும். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து மூடி வச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் அந்த வெளியில இருந்து சுச்சுவேஷன் மாறினா கூட அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஏ என்னது கதவை தர, நீ வந்து எமர்ஜென்சி மோட்ல இருந்து நார்மல் மோடுக்கு வா, வெளியில அப்படி கிடையாது அப்படின்னு அது சொல்றது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கேட்காது. ஏன்னா அது கதவை நல்லா ஃபுல்லா சாத்தி வச்சிருச்சு. அதுக்கு மேல வந்து அது வந்து இன்னும் அந்த எமர்ஜென்சி மோட்லயே ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கிறதுனால அது ரொம்ப நம்ம பாடி எப்படியே டயர்ட் ஆகுறது, நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகுறது, இந்த வேலையெல்லாம் இது வந்து நம்மளுக்கு நடக்குது. ஸோ ஆப்வியஸா வந்து இந்த ட்ராப் டோர் அப்படிங்கிறது வந்து ஒரு உவமையா இங்க வந்து பயன்படுத்துறது. ஆனா ரியலான விஷயம் என்னன்னா, நம்ம என்ன சொல்றது, இந்த இந்த டிராமா எல்லாம் பண்றதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பிரெயின்ல வந்து தாலமஸ், ஹைப்போதாலமஸ் அந்த மாதிரி எல்லாம் பகுதிகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் பயாலஜி பார்ட்டை வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ தலமஸ் தான் நம்மளுடைய கான்சியஸ் மைண்டுக்கு காரணம். அதுக்கப்புறம் ஏன்னா அதுதான் 5 சென்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. இந்த உலகத்தோட இயங்கி நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்றது. ஹைப்போதலமஸ் வந்து நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட். நம்மளுக்குள்ளார என்ன நடக்குது, நம்மளுக்குள்ளார டைஜஷன் நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு உணர்வா தெரியாது இல்லைங்களா? அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? தானா இயக்கம், இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் அது வந்து டேக் கேர் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த ட்ராப் டோர்னு இங்க வந்து எதுக்கு ஓமையா அப்படி ஒன்று சொல்றாங்கன்னா, நம்ம வந்து கான்சியஸ் டிசிஷனுக்கும் அந்த சப்கான்சியஸ் ஆர்குமெண்ட்டுக்கும் உள்ள அந்த ஒரு லிங்க்குக்கு தான் வந்து அவங்க அப்படி சொல்றாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து ஸோ இப்போ வெளியில வந்து நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இல்லை ஓவர்வெல்மிங்கான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நாள் பூரா நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கறது வந்து கான்சியஸா அது வந்து பாக்குது. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம நார்மல் டே டு டே லைஃப்ல ஃபுல் ஃபங்க்ஷனும் நம்ம வந்து கான்சியஸ் இதுவா வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கான்சியஸ் மைண்ட் தலமஸ் மூலமா, ஏன்னா 5 சென்சஸ் மூலமா. ஆனா நம்ம நைட்டு தூங்க போகும்போது ஓகே, நீ அந்த மோட் ஆஃப் பண்ணிட்டு நீ உன் பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், நீ ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணலாம், நீ உன்னோட இன்டர்னல் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தலமஸ் சொல்லுது. பட் அந்த ஹைப்போதலமஸ் வந்து அந்த மெசேஜ் கேட்கலைன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த பாடி வந்து ஓகே இன்னும் வேலை செய்யணும் போல இருக்கு அப்படிங்கிற அந்த பரபரப்புலயே இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு தூக்கமின்மை, அந்த ஆங்ஸைட்டி அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இங்க வந்து வருது அப்படிங்கிறாங்க. இது மெயினா எதுக்கு வருது அப்படின்னா, இது ஒரு அதே ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி நம்மளுக்கு ஆகுது. நம்ம என்ன நினைக்க ஆரம்பிக்கிறோம், இல்ல இப்படி நம்மளுக்கு நடந்தே இருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது, இது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோ ஃபீலிங்க்கு போறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு, ஒரு நான் அக்செப்டன்ஸ் மோடுக்கு நம்ம போகும்போது அது நம்மளுக்கு வந்து சப்கான்சியஸா அது வந்து ஒரு எனர்ஜி சிஸ்டம்ல நம்மளுக்கு வந்து பிளாக்கா வந்து உள்ளார ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்றோம் ஒண்ணு நடந்த விஷயத்த.
அப்ப என்ன பண்ணுது, அது வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜா உள்ளார அந்த ட்ராப் டோர்க்குள்ளார நம்மளுக்கு வந்து அது சேமிக்கப்படுது. சேமிக்கப்படும் போது அது கொஞ்சம் ஓவர் ஆகும்போது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அது ஃபுல்லா வந்து ஆஹ் இது பண்ணிக்குது, என்ன சொல்றது, அது சேவ் பண்ணி வச்சுக்குது. ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் நம்ம வந்து எவ்வளவுதான் அஃபர்மேஷன் எழுதினாலும் எவ்வளவுதான் நம்ம விஷன் போர்டு பண்ணாலும் நம்ம வந்து நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனா நம்ம வந்து ஒரு ஆசைப்படுறோம். இருந்தாலும் அந்த ஆசை ஏன் நிறைவேற்ற முடியல அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்குள்ளார அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இது வரைக்கும் நீ சொன்ன இல்லையா, இது வேண்டாம், இப்படி நடக்கக்கூடாது, நீ தானே எனக்கு சொல்லி வச்சிருக்க, நான் இந்த இதை ஸ்டோரேஜ் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்கான்சியஸ் மைண்ட் உள்ளார எல்லா கதையும் சாத்திட்டு உள்ளார உக்காந்துக்குது. நம்ம எவ்வளவுதான் வெளியில முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு டயரிங்கா தான் ஆகுமே தவிர அந்த இது வர முடியல. சில பேர் சொல்லுவோம் இல்லைங்களா, நான் ரொம்ப முயற்சி பண்றேன், பயப்படக்கூடாதுன்னு முயற்சி பண்றேன், மன்னிக்கணும்னு முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்களே, என்னால முடியல அப்படிங்கிற இது வந்து ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த சப்கான்சியஸ் டோரை வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு இத்தனை நாள். இது இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்னால. ஓகேங்களா? இதை வந்து நம்மளால திறக்க முடியும், அந்த சப்கான்சியஸ் ட்ராப் டோரை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம வந்து மெயினா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா நம்மளுடைய பாடி. இதுதான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம வந்து இங்க வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதை நம்ம பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு தெரியும், நமக்கு வந்து நம்ம நினைச்ச ரீசன் இல்லாம வேற ஏதோ சர்ப்ரைஸா நம்மளுக்குள்ளார ரொம்ப டீப்பா நம்ம வந்து வேற ஒரு விஷயத்துல மாட்டிருக்கிறதுனாலதான் வெளியில வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ ஆப்வியஸா நம்மளுக்குள்ளார வந்து இருக்கிறது தான் வெளியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மள அந்த எனர்ஜி ட்ரூத்ல பார்த்தோம் இல்லைங்களா, ரெண்டாவது ட்ரூத். அதனால நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கிறது தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு வெளியில டிஸ்டர்பன்ஸாவும் நம்மளுக்கு ரியாலிட்டியாவும் நம்மளுக்கு வந்து காட்டுது. ஓகேங்களா? நம்ம இப்ப வந்து கிளியரிங் கோட் ப்ராக்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பேரு மார்டர் மார்ச். மார்டர்னா யாரும் இல்லை, இவர் தான் சூ மார்டர். அவங்க அவங்க பேரையே வச்சு மார்டர் மார்ச் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போட்டோல காமிச்சிருக்காங்க இல்லையா, முன்னாடி ஒரு கால் அப்படி வச்சுட்டு பின்னாடி காலை நல்லா அகட்டி வச்சுட்டு கையை வந்து இப்படி தூக்கி இப்படி நீட்டணும். ஓகேங்களா? கொஞ்சம் தலையை இப்படி சாய்ச்சிட்டு, இப்ப ரைட் ஹேண்டு லிஃப்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா 45 டிகிரிக்கு ரைட் தலையை கொஞ்சமா இப்படி டில்ட் பண்ணிட்டு லெஃப்ட் கண்ணை மூடி ரைட் கண்ணால நம்ம விரல் கட்டை விரலை வந்து நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க வந்து மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் நல்லா டீப்பா வந்து நம்ம ஆழமா நல்லா பிரீத் இன் பண்ணணும். பிரீத் இன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரியாறது, மன்னிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்லோவா பிரீத் அவுட் வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? பண்ணிட்டு திரும்ப ரெண்டு காலையும் நேரா ஸ்ட்ரைட்டா நின்னுக்கணும். நின்னுக்கிட்டு திரும்ப லெஃப்ட் சைடு, இப்போ ரைட் சைட்ல 2 தடவை பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல பண்ணீங்கன்னா ரைட் சைட்லயே 2 தடவை பண்ணிட்டு நின்னுட்டு திரும்ப லெஃப்ட் சைட்ல 2 தடவை பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து பிரெயின்ல வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்க பேஸ். அதாவது அந்த தலமஸ் பகுதி, ஹைப்போதலமஸ் பகுதி, எல்லா பகுதியுமே வந்து ஆக்டிவேட் பண்றதுக்காக அவங்க வந்து இந்த பாடியை வந்து இந்த மாதிரி பிசிக்கல் பாடி இன்ஸ்ட்ருமெண்ட்டா இப்படி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பாடிக்கு வந்து சர்வைவல் இதுதான் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேஃப்டி ஃபர்ஸ்ட், லைஃப் பாதுகாக்கிற ஒரு விஷயத்த தான் வந்து அது ப்ரையாரிட்டியா நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ட்ராமாவும் ரிசால்வ் ஆகாதது வந்து நம்ம சப்கான்சியஸ்ல ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம பாடியை வந்து யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. அது வந்து பாஸ்ட்ல நடந்திருந்தாலும் நம்மளுக்கு சப்கான்சியஸ்க்கு அந்த உள்ளார ட்ராப் ஆயிருக்கிறதுனால, அந்த எனர்ஜி ட்ராப் ஆயிருக்கிறதுனால இன்னுமே அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதையே ரீப்ளே பண்ணி அந்த பேட்டர்னையே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்குது இல்லைங்களா. அதுதான் நம்மளுக்கு உடல் அளவுல வந்து தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்ப இந்த பிசிக்கலா வந்து அதை வந்து நம்ம சரி பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க இந்த போஸ்டர்ல இந்த போஸ்டர்ல வந்து நம்ம நின்னுக்கணும். இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நின்னுட்டு, ஸோ நீங்க அந்த கைய பார்த்துக்கிட்டே நீங்க வந்து டீப்பா
அப்சர்வ் பிரெத் இழுக்கும் போது பிரெத்தை வந்து நல்லா வந்து ஹோல்டு பண்ணணும். இதுக்கு மேல வந்து பிரெத்தை ஹோல்டு பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து புது சர்க்கியூட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்ம பாடி வந்து புது சர்க்கியூட்டை வந்து கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஹம், இருக்கிற என்ன சொல்றது, அதுவே புதுப்பிச்சுக்கிட்டு ஓகே இப்ப சரியா இருக்கு அப்படிங்கிற இதுக்கு வந்து நமக்கு வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? இத நீங்க வந்து விஷுவலைசேஷனும் நீங்க வந்து கொஞ்சம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வந்து நான் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த பிராக்டிஸ் வந்து எம் பவர் ஸ்டெப் அப்படிங்கிறது. இதேதான், இதே மார்ச் தான். இதுல வந்து சில அடிஷன்ஸ் போட்டிருக்கிறது. அதுதான் எம் பவர் ஸ்டெப். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மார்ச்சை பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதையும் ட்ரை பண்ணலாம். இது வந்து இன்னும் அதை விட கொஞ்சம் லெவல் 2ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கை வந்து இப்படி திருப்பி இருந்தது. இதுல கை வந்து சாதாரணமா அப்படி வச்சிருந்தது. இதுல வந்து நம்ம கையை வந்து அப்படி அகட்டி இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? அகட்டி வச்சுட்டு காலையும் நல்லா ஃபில் பண்ணணும். ஃபுல் பாடியும் நம்ம வந்து இதுல வந்து ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி இன்க்ளைண்டா வந்து நம்ம வந்து சாய்வா நம்ம தலையை வச்சு நம்ம வந்து அந்த கையை வந்து நம்ம வந்து இந்த விரலை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இது எதுக்குன்னா இந்த ஸ்டெப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உள்ளார அந்த போட்டான் டென்சிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஜஸ்ட் அவேர்னஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம். இந்த இதுல முன்னாடி ஸ்டெப்புக்கும் முன்னாடி ப்ராக்டிஸ்க்கும் இந்த ப்ராக்டிஸ்க்கும் அதே தான். கொஞ்சம் நம்ம இதுல வந்து அவேர்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி அந்த ஆங்கரிங் பாயிண்ட், அந்த மூலாதாரத்தை யூஸ் பண்றது, ஹார்ட் சென்டரை யூஸ் பண்றது, அந்த விஷயங்கள்லாம் இதுல அந்த சென்ட்ரல் கோர் பிரீதிங் அதுல பண்ணதையே அப்படியே பண்ணணும். ஆனா இதுல வந்து என்ன சொல்றது, ஃபுல்லா பிரெத்தை இழுத்து அதுக்கப்புறமா ஹோல்டு பண்ணி நல்லா வாட்டர் பைப்ல வந்து எப்படி ப்ளூ வேல் வந்து மேல வந்து தண்ணியை அடிக்குமோ அந்த மாதிரி ஃபாஸ்டா நீங்க வந்து பிரீத் அவுட் பண்ணணும். அப்படியே மேல இருந்து பிரீத் இன் பண்ணிட்டு அப்படியே கால் வழியா அப்படியே எர்த்துக்குள்ளார போகுது. திரும்ப பிரீத் இன் பண்ணி திரும்ப அப்படியே ஃபாஸ்டா வந்து நீங்க வந்து பிரீத் அவுட் பண்றீங்க. இந்த இது பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லார வந்து சிஸ்டம் எல்லாமே ரீகாலிபிரேட் வந்து நடக்கும். எல்லாமே சிஸ்டம் வந்து தானே சரி பண்ணிக்க ட்ரை பண்ணும். இதுல உங்களுக்கு வந்து டிசினஸோ ஏதோ வந்து தடுமாற்றமோ இருந்தா நீங்க வந்து ஒரு செவ்வறு ஓரமா சாஞ்சிக்கிட்டு இல்லைன்னா சேரை வச்சு சாஞ்சிக்கிட்டு அப்படி கூட நீங்க வந்து பண்ணலாம். இதோட மெயின் இந்த கிளியரிங் கோடோடைய விஷயம் என்னன்னா, நீங்க ஓல்டு பேட்டர்னை வந்து இதுல வந்து மாத்துறீங்க இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா. அதுக்கப்புறம் இதுல வந்து புது பேட்டர்னையும் நீங்க வந்து இன்சர்ட் பண்ணலாம். அது பை ஆடிங் அதுதான் நீங்க அப்படி பண்ணும்போது நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்றது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சப்கான்சியஸை வந்து நீங்க வந்து அந்த கிராட்டிடியூடு அந்த ஹாப்பினஸ் அது மூலமாவும் நீங்க சப்கான்சியஸை வந்து ரீரைட் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுதான் இந்த ப்ராக்டிஸோடைய இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அந்த பிரெத் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்ல வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த டிஷ்யூஸ் மசில்ஸ் எல்லாம் இவ இன்னொரு பிரெத் எடுப்பாளா மாட்டாளா அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு நம்மளோட உயிரை காப்பாத்துறது தான். ஸோ அப்ப வந்து அது முழிச்சுக்கிட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அட்டென்ஷனுக்கு வரும். அந்த டைம்ல தான் நம்ம இந்த பேட்டர்ன் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். அதுதான் பின்னாடி நடக்கிற மெக்கானிசம். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அடுத்தது பெஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், ஜாலியான எக்ஸசைஸ். இதை வந்து நம்ம இப்ப எல்லாருமே கூட சேர்ந்து பண்ணலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்க வந்து இன்னொருத்தவங்களுடைய ஹெல்ப் பண்ண நீங்க வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்க ஒரு ஆள்ல காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, ஒருத்தர் ஒரு ஆள் நிக்கிற மாதிரி கைய வந்து இப்படி லைட்டா இப்படி வந்து வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். சாரி, தேர்ட் ப்ராக்டிஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இது இது ரெண்டுத்துக்கு பேருமே மசில் டெஸ்ட். ஓகே, இதுல வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்ல, நீங்க வேற ஒருத்தங்களுக்கு இது செய்யறதுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்கள பிடிச்சிக்கோங்க. அவங்க ஷோல்டர் வேணா கை மேல இப்படி இன்னொரு கை இந்த இருக்க ஷோல்டர்ல அவங்கள தாங்களா பிடிச்சிக்கோங்க. அப்புறம் கைய வந்து இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே, டைட்டா இல்லாம கையை நல்லா இப்படி விரிச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைட்டா அப்படி புஷ் பண்ணணும். அப்படியே அவங்க முழு ஸ்ட்ரென்த்தா காமிச்சு கையை உடைச்சிடாதீங்க. லைட்டா அப்படி புஷ் பண்ணணும். அவங்களும் உங்க புஷ வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இப்ப
ஆர்த்தோ டாக்டர் கிட்ட எல்லாம் போனா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மசில் டெஸ்ட் பண்ணுவாங்களே, அதே தான் இங்க பண்ண போறோம். ஆனா இதுக்கு என்ன லாஜிக் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? இது பண்ணும்போது நீங்க அவங்க கிட்ட ஒரு உண்மையை சொல்லு அப்படிங்கறத வந்து நீங்க கேட்கணும். ஓகே, யா ஓகே. சோ இப்ப வந்து அவங்களுக்கு வந்து எஸ் அப்படிங்கிற ஆன்சர் வர மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதாவது உன் பேரு என்ன சொல்றது, உன் பேரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்ப வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவங்க பேர் வந்து ஆர்த்தின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து உன் பேர் ஆர்த்தியா அப்படின்னும் போது அவங்க கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து ஜென்டிலா ப்ரெஷர் கொடுக்கும் போதும் அவங்களால உங்களை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து வந்து ஒரு கேள்வி கேளுங்க. அதுக்கு வந்து நோன் ஆன்சரா இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அவங்க பேர் ஆர்த்தினா இன்கேஸ் உங்க பேரு ஸ்வாதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கேட்கும்போது திரும்ப அதே ப்ரெஷரை வந்து கேட்கணும். நீங்க பட் கேட்டுட்டே இருங்க, அவங்கள ஜென்டிலா இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது. ஸோ உங்க உங்க நீங்க யாருக்கு பண்றீங்களோ அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இது வந்து இது பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது தெரியும் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அவங்களால உங்களை வந்து புஷ் பண்ண முடியாது. கையை வந்து அப்படி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் மசில் டெஸ்ட். செகண்ட் ப்ராக்டிஸ் வந்து செல்ஃப் டெஸ்ட். இப்போ இது வந்து நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கு எப்படின்னா, கையை வந்து இப்படி நல்லா ஹோல் மாதிரி இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு உள்ளார இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, ஒரு இன்னொரு வளைய மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த கையை வந்து இப்படி தட்டி விட பார்க்கணும். ஓகேங்களா? இப்படி ரிங் இருக்குன்னா இப்படி வந்து தட்டி விட பார்க்கணும். ஓகேங்களா? ஜென்டிலா. ஓகே, டைட்டா இப்படி இந்த வளையத்தை வந்து டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஸோ இப்ப வந்து இதுலயும் அப்படியே தான். இதுலயும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உண்மை உண்மை கொஸ்டின் கேட்கணும். அதாவது உங்க பேர் ஆர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து டைட்டா இப்படி பிடிச்சிப்பாங்க. இந்த மசில் வந்து உங்களால எடுக்க முடியாது. திரும்ப ஒரு பொய்யான கேள்வியை வந்து கேட்கும்போது அவங்க வந்து ஈஸியா அந்த சர்க்கிள்ல வந்து இப்படி எடுத்து விட்டுருவாங்க. ஓகே, இது ஸோ இந்த மசில் டெஸ்ட் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் நம்மளுடைய சப்கான்சியஸ் ஃபீலிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது வந்து இப்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த இந்த மசில் டெஸ்ட் பண்றீங்க, இந்த கை டெஸ்ட் பண்றீங்களோ, இந்த ஃபிங்கர் டெஸ்ட் நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கிறோமோ, அது பண்ணும்போது நீங்க சப்கான்சியஸ் பிலீஃபோட எந்த தொடர்பு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கிட்ட நீங்க வந்து அவங்க கிட்டயோ இல்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கும் வந்து உங்களோட பிலீஃப் என்ன, உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லுங்க. இல்ல லவுடா சொன்னாலும் சரி, மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? அது அவங்களுக்கு ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம், ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இருக்கணும். ஓகே, அதை வந்து அவங்கள யோசிச்சுக்க சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து அது சொன்னாலும் ஓகே தான். நீங்க வந்து அதை வந்து ப்ரெசன்ட் டைம்ல இப்ப இருக்கிற மாதிரி பாசிட்டிவா வந்து நீங்க வந்து அதை சொல்லணும். ஓகே, சோ அவங்க வந்து ஒரு நல்ல ஹெல்தியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து சொல்லணும் வந்து நான் வந்து பர்ஃபெக்ட் ஹெல்த்தோட இருக்கேன், இல்ல நீ வந்து நல்லா ஹெல்தியா இருக்க அப்படின்னு சொல்லு, இல்ல நீ வந்து ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்டா தான் இருக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவா இருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட். அதை விட்டுட்டு இல்ல நீ நான் வந்து இன்னும் 10 நாள்ல 10 கிலோ குறைக்க போறேன், 6 மாசத்துல 2 கிலோ குறைக்க போறேன், அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காவும் சொல்லக்கூடாது. நான் வந்து இப்ப வீக்கா இருக்கேன், நான் இன்னும் பெட்டர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க வந்து சொல்லக்கூடாது. ஓகே, இது வந்து இது இந்த மசில் டெஸ்ட் பண்ணும் போதே நீங்க வந்து சொல்லணும். இது சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு எமோஷன்ஸ் வந்து வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இது வந்து நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு என்ன தேவை, என்ன நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், எதை நம்ம ஆத்மார்த்தமா விரும்புறோம் அப்படிங்கறது வந்து கான்சியஸா நம்ம ஒண்ணு ஆசைப்படுறோம் இல்லைங்களா, அத வந்து சொல்றோம். அதுக்கு வந்து நமக்கு சப்கான்சியஸ் தடை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. ஓகேங்களா? அதுக்காக தான் இதை பண்றோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அதை சொல்லும் போது ஒரு 6 பாயிண்ட நீங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா? அப்பதான் அவங்க வந்து உள்ளார வந்து எந்த இங்க சைட்ல போட்டிருக்கு இல்லையா, ஃபியர், ஆங்கர், லவ், சேட்னஸ், என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இது இருக்கு இல்லைங்களா, 5 எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ் வந்து நீங்க வந்து சொல்லணும். உனக்கு வந்து இது சந்தோஷமா இருக்கா, இல்ல இதை நினைச்சு நீ பயப்படுறியா, இல்ல கோவப்படுறியா, இல்ல இது உனக்கு ரொம்ப விரும்புறியா, இல்ல சோகமா இருக்கியா, இல்ல என்ஜாய் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கணும்.
ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து அவங்க அந்த கோல்க்கு எந்த எமோஷன்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளும் சரி, ம நம்ம யார்கிட்ட இத அப்ளை பண்றோமோ அவங்களும் சரி. அதுதான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது பண்றோம். ஸோ இந்த மசில் டெஸ்ட் ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மளால வந்து அட் அ டைம் வந்து 2 விஷயத்த நம்ம வந்து பண்ண முடியாது. தாட்டையும் நம்மளுடைய மசில் ரெசிஸ்டன்ஸையும் ஒரே டைம்ல நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு பிரஷர் குடுக்கும்போது 2த்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிவ் அப் பண்ணணும். ஓகே. ஸோ அதனால நம்ம இப்ப கையில வந்து இப்படி பிரஷர் குடுக்கும்போது, நான் வந்து க ஒரு பொய்ய வந்து கான்ஷியஸா நம்ம வந்து யோசிச்சு மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அத நெனைக்க போயிடுவோம். போகும்போது நம்ம மசில் வந்து வீக் ஆயிரும். ஓகேங்களா? அதனால நம்ம குடுக்குற பிரஷர தாங்காம அது வந்து கிவ் அப் பண்ணுது. அதுதான் இதுல வந்து பேசிக். அந்த அந்த விஷயத்த வச்சு தான் நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளார நம்ம அ ஆசைப்படுறதுக்கு மேல நம்மளே இவ்ளோ ஒரு ஜட்ஜ்மென்ட் வச்சிருக்கோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன் இந்த 5 ஜட்ஜ்மென்ட்னா, இந்த 5 ட ட அந்த 5 ஃபீலிங்ஸ் தான் நம்மளுக்கு பேசிக்ஸே. நம்ம வந்து இந்த மத்ததெல்லாம் செகண்டரி எமோஷன்ஸ். இதுதான் நம்மளுடைய பிரைமரி எமோஷன்ஸ். இந்த கோவம் கோவம் வர்றதோட வெளிப்பாடு தான் நம்மளுக்கு எரிச்சல் வர்றது, வெறுப்பு வர்றது அதெல்லாம். அதே மாரி ஹேட்ரடோட பயத்தோட எமோஷன்ஸ் தான் நம்ம வந்து நர்வஸ்னஸ்ஸா ஃபீல் பண்றது. இல்லைன்னா ஒரு மாதிரி அத பண்ணுன்னு ஒரு மாரி கம்பல்சிவா ஃபீல் பண்றது. அதெல்லாம் வந்து பயத்தினுடைய வெளிப்பாடு. இதுல அன்பு எப்படி பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அன்பு அப்படிங்கிறது வந்து நம்ம சப்கான்ஷியஸ் வந்து சில டைம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, நான் அது ஒரு கண்டிஷனலா வந்து அங்க வந்து ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா? அது பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ், அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து பாஸ்ட் லைஃப் இல்ல. பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்து அஃபெக்ட் ஆயிருப்போம் இல்லையா? நம்ம வந்து புடிச்சவங்களுக்கு பண்ணும்போது அஃபெக்ட் ஆயிருப்போம். நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ம் சினிமாலயே வந்து நான் வந்து ஏன்னா பாசம் வச்சாலே அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடும். இல்லைன்னா நான் பாசம் வைக்கிறவங்க தான் என்ன ஹர்ட் பண்றாங்க. அப்படிங்கிறதெல்லாம் டயலாக்ஸா வருது இல்லையா? அதையே தான் அவங்க வந்து பொட்டன்ஷியல் டேஞ்சரா வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளார வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் அ பிடிச்சத பண்றதுக்கே சில பயங்கள் அ அதுக்கே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அதற்கு தடையா வந்து வச்சுப்போம். ஸோ இப்ப நம்ம இப்படி பண்றோம்னா, அதுக்கு திரும்ப பின்விளைவு வரும். அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஒரு பேட்டர்ன வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து இந்த மசில் டெஸ்ட் நீங்க பண்ணியாச்சு. மசில் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பே அ எமோஷன்ஸும் கண்டுபிடிச்சுட்டீங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய அம் ஸ்டோரேஜ் பிலீஃப் இருக்கு இல்லைங்களா? உங்க சப்கான்ஷியஸ்ல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற தப்பான பிலீஃப வந்து நீங்க வந்து சரி பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து அந்த மார்ட்டர் மார்ச்சோ இல்ல இந்த எம்பவர் ஸ்டெப்பையோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிராக்டிஸோ இல்ல செகண்ட் பிராக்டிஸோ ஃபாலோ பண்ணி நீங்க வந்து உங்க விஷயத்த சப்கான்ஷியஸ வந்து ரீப்ரோகிராம் பண்றது. ஓகேங்களா? அத பண்ணிக்கலாம். திரும்ப அத பண்ணும்போது நீங்க வந்து நான் வந்து அ என்ன சொல்றது? என் கோவத்தையோ, பயத்தையோ நான் வந்து மன்னிக்கிறேன். என்னுடைய கோல் ரிலேட்டடா இருக்கிற இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து வச்சிருக்கிறேன். அத வந்து நான் மன்னிச்சுடுறேன். ரிலீஸ் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா?